பார்பி டெலி சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், அதாவது அட்டானமஸ், அதை பற்றி தான் நம்ம பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து காலேஜ் சூஸ் பண்ணும்போது என்ன பார்ப்போம் அப்படின்னா, கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் தான் பார்ப்போம். நமக்கு ஒரு குட் ஜாப் அங்கே கிடைக்குமா போனால் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதிகமான கம்பெனிஸ் வரும். அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தா நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு எந்த தாட்டும் வேணாம். இதுலேயும் நல்ல ஒரு இன்டர்வியூ செலெக்ஷன் தான் வந்திருக்கு. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2017 to 18th பேட்ச்சு. நம்மளோட பேட்சில் பார்த்தீங்கன்னா 19th பாதியிலேயே நமக்கு கொரோனா வந்துருச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் ப்ரீவியஸ் இதில் காட்டிகிட்ருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேருந்தும் வராங்க. நம்ம கோயம்புத்தூரில் இருக்க அட்டானமஸ் காலேஜ் பற்றி தான் இது நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கம்மிங் வீடியோவில் வரும். ஸோ நீங்கள் வந்து இதில் ஒரு அப்ளிகேஷன் போட்டு கூட வச்சுக்கலாம். ஏதாவது எப்போவுமே ஒரே காலேஜை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதிகமான காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணி, இப்போ எய்டட் காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு தான். அதில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இங்கே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் எம்எஸ்சி பண்ணேன். ஸோ எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணேன். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா இப்போ 9 to 1 10 to 1 அப்படி தான் இருக்கும். ஸோ அந்தந்த கிளாஸ் தகுந்த மாதிரி மாறும். மண்டே அப்படின்னா 3 o'clock வரைக்கும் இருக்கும். பட்டு ஆஸ் யூஷுவல் வந்து 9 to 1 10 to 1 அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டைம் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் என்னென்ன பிளேஸ்மெண்ட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எத்தனை பேர் செலக்ட் ஆனாங்க அப்படிங்கிறதான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள். இதுலேயும் நல்ல நல்ல கம்பெனிஸ் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்திருக்கு, சிடிஎஸ் வந்திருக்கு. ஸோ அது மாதிரி ஏபிடி லிமிட்டெடு, ஜான் பிரிட்டோ டான்ஸ் அகாடமி. ஸோ இந்த மாதிரி நிறையா பார்த்தீங்கன்னா 18 மெம்பர்ஸ் வந்து போயிருக்காங்க ஜான் பிரிட்டோ டான்ஸ் அகாடமிக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட திறமை எங்கே இருக்கோ அங்கே கண்டிப்பாக நம்ம செலக்ட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த சான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா 12th ரிசல்ட் வந்த அன்னைக்கே நீங்கள் பெட்டர் ஏதாவது ஒரு காலேஜ் உங்களுக்குன்னு புக் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அது ரொம்ப நல்லது. ஒரு 3 daysக்குள்ளேயாவது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடணும். இல்லைனா நல்ல காலேஜ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற நிலமை வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஐசிஐசிஐ அகாடமி, ஸோ நிறைய இது கூட வந்துருக்கு. ஏர் ட்ராவல்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் கோயம்புத்தூர், ஸோ ஏஜே ஹாலிடேஸ் சென்னை, இந்த மாதிரி நிறையா வந்து வந்திருக்கு. ஸோ ட்ராவல் சம்மந்தப்பட்டது அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் இதெல்லாம் வரும். ஸோ எல்லாத்துக்கும் வராது. இப்போ பிஏ தமிழ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட டிகிரியை பார்த்து இது கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ நமக்கு ஃப்ளூயன்சி இருக்கணும், எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் 3 yearsல நீங்கள் உங்களை ரொம்பவுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் பாருங்கள். டோட்டலாக 232 வந்து இருக்குது. 232 வந்துட்டு உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ வந்துட்டு பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் ஆன் ஆஃப் கேம்பஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் அப்டைன் த்ரூ கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னு ஆஃப் கேம்பஸ்லேயும் நடக்குது, கேம்பஸ் இன்டர்வியூலையும் நடக்குது. ஸோ இந்த மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு சார் இருக்கார், அவர் நம்பர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலேஜ் சூஸ் பண்ணும்போது கவர்மெண்ட் காலேஜாக நீங்கள் வந்து இது பண்ண வேணாம். ஸோ இங்கேயும் உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃபார் திஸ் வீடியோ. நிறையா பேர் வந்துட்டு வீடியோ பார்த்தும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நல்லா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்க முடியும். ஸோ எனக்கு நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு என்ன சொல்கிறது, ஒரே ஒரு கைமாறு அப்படின்னா அது சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் தட். இதை மட்டும் மறக்காமல் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய்.